இது வந்து பழைய பழைய இதில் வந்து க கத்தார் வந்து எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமு 2 கட்டிலு போட்டா ஒரு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமோ, அதேமாரி ரூம் ரூமா தான் அதில் தங்கியிருந்திருக்காங்க. இப்போ நாளடைவுகளில் வந்து பணம் அதிகமாயிருச்சு. பெரும் பில்டிங்கு பெரிய இதில் பண்ணிட்டாங்க. பழைய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் முகமது இன்னும் பழைய ஏரியாக்களில் இன்னும் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த அஜ்னபின்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ் தங்கியிருக்காங்க சில இடத்துல. பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த அந்த வீடெல்லாம் வந்து அரபிக்காரங்க தங்கியிருந்த வீடு தான். அந்த காலங்களில் இங்கே என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, மீனை பிடிச்சி தான் சுட்டு சாப்பிட்றது. குப்பூஸை வச்சு மீனை சுட்டு சாப்பிட்றது. அப்போ வறுமையாக தான் இருந்திருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து வணிகம் பண்ணியிருந்திருக்காங்க அந்த டைமில். இந்தியாவுக்கு போய் இங்கே இவங்களுக்கு என்ன வச்சுருக்காங்களோ இவங்க பொருளை கொடுத்துட்டு இந்தியாவிலேருந்து இப்போ வணிகம் பொருட்கள் வாங்கிட்டு வந்து இவங்க வணிகம் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ நாளடைவில் வந்து இங்கேருந்து வந்து திருப்பூர், பெங்களூரு இங்கிட்டு உள்ளவங்களெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி அப்போவே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இங்கே. இப்போ அவங்களாம் சிட்டிசன் இங்கே. அவங்களெல்லாம் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்து அப்போ அந்த அந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 25, 30 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க இங்கே. அந்த டைமில் வறுமையாக தானே இருந்திருக்கு. இப்போ வந்து நம்பர் 1 பணக்கார நாடு வந்து கத்தார். இங்கே இல்லாத இதே இல்லை. இங்கே அதிகமாக வந்து இப்போ பெட்ரோலு, கேஸு 2 இது. அதனால் கேஸை வந்து கம்மியாக எடுத்துகிட்டு பெட்ரோலை கம்மியாக எடுத்துகிட்டு கேஸ் அதிகமாக இங்கே கிடைக்கிதுங்கிறதுனால கேஸ் அதிகமாக எடுத்து தின்னிகிட்ருக்காங்க. அதோடவும் இங்கே வந்து கத்தாரை பொறுத்த வரைக்கும் தனிநபர் வருமானங்கிறது வந்து கூட. இங்கே வந்து ஒரு 95% வந்து எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு 5% போகாமல் இருந்தால் தான் 95% கம்பல்சரி எல்லோரும் வேலைக்கு போயிடுறாங்க. பார்த்துக்குங்க. யாரும் வேலைக்கு போகாத ஆட்களே கிடையாது. தனிநபர் வருமானம் வந்து கத்தாரை பொறுத்த வரைக்கும் கூட. எல்லா நாடுகளையும் விட தனிநபர் வருமானம் கத்தாரை பொறுத்த வரைக்கும் கூடங்க. இன்னும் மேலும் தகவல் தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.